கடுப்பா அவன் வந்துட்டு வெளியே வந்துடுறான். ரெஸ்ட் ரூமில் போய் ரொம்ப கடுப்பா அவனுக்கு வந்துட்டு அழுக வந்துடுது. அப்போ அவனுடைய ஃப்ரெண்ட் அவனுக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணிவிட்டு உனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வேலை கிடைச்சிச்சா? இப்போதான் என்னை ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த வேலை இல்லை, இது வந்துட்டு ஒரு வேற வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வேற என்ன வேலை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இது ஒரு டின்னர் கம்பெனியன் வேலை. இந்த வேலைக்கு நான் ஓகேவே சொல்லலையே அப்படின்னு கோவமா சொல்லிட்டு இருக்கா. ஆனா இதுல உனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. இதோடைய ட்ரெஸ் கோட் வந்துட்டு பங்க் ஸ்டைல். ட்ரெஸ் எல்லாம் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன், எல்லாமே உன் வீட்டுக்கு வந்திருக்கோம், அதெல்லாம் போட்டுட்டு அங்கே போய் அட்டென்ட் பண்ணு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்றா. இவனுமே வீட்டுக்கு வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாமே எடுத்து பார்க்குறான். அவனுக்கு வந்துட்டு அதெல்லாம் அவ்வளோ பெருசாக பிடிக்கல. கொஞ்சம் கட் பண்ணி அவனுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் சொன்னால அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இவன் போகிறான். அதுக்கப்புறம் கிளைண்ட் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி போய் இவன் உட்காடுறான். அவன் பேர் ஜிரா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். இல்லை, இப்போ உன்னுடைய பேர் ஜிரா இல்லை அப்படின்னு அந்த கிளைண்ட் சொல்கிறான். ஜிராவுக்காக என்னமோ ஆர்டர் பண்ணுறான். இது நான் உனக்காக தான் ஆர்டர் பண்ணேன், இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஜீரா வந்துட்டு அதை எடுத்துகிட்டு சாப்பிட போகிறா. பார்த்தா அந்த மீட் ரொம்ப பச்சையாக இருக்குது. இல்லை, இது ரொம்ப பச்சையாக இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, உனக்கு அது பிடிச்சிருக்கு, நீ சாப்பிடணும் அப்படின்னு அந்த கிளைண்ட் சொல்கிறான். ஆனால் எனக்கு தான் அது பிடிக்கலையே அப்படின்னு ஜீரா சொல்கிறான். உனக்கு இந்த வேலையை பற்றி தெரியாதா, நான் சொன்னதை நீ செய்யணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு அது பிடிச்சிருக்கு, நீ அதை சாப்பிடணும், சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். வேறு வழி இல்லாமல் ஜீராவுமே அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான். நல்லா சாப்பிட முடியாமல் அதை வந்துட்டு துப்பிடுறான். நீ என்ன பண்ணுற அப்படின்னு அந்த கிளைண்ட் வந்துட்டு கடுப்பாயிடுறான். எதுக்கு நீ துப்புற, உனக்காக நான் காசு கொடுத்துருக்க அப்படின்னு அந்த கிளைண்ட் சொல்கிறான். எனக்கு பிடிக்காததை நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு ஜீரா கேட்குறான். ஏன் உன்னால் இது கூட அடாப்ட் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு அந்த கிளைண்ட் கேட்குறான். எனக்கு அந்த இன்டர்வியூலையுமே அதுதானே கேட்குறாங்க. ரெண்டுமே யோசிச்சுட்டு அவனுக்கு வந்து கடுப்பாயிடுது. ஜீராவுடைய ஸ்டைல் வந்துட்டு பங்க் தானே, பங்க்குன்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் முன்னாடி நின்றுட்டு கத்துறா, எனக்கு பிடிக்கலன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கா ரொம்ப. அதுக்கப்புறம் கிளைண்ட் வந்துட்டு எந்திரிச்சு போயிடுறா. கிளைண்ட் உட்காந்துட்டு இருந்தாலும் அந்த பிளேஸில் இவன் வந்துட்டு உட்காந்துட்டு ரிலாக்ஸாக கூலாக உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்லேயே இன்னொரு இடம் இருக்குது. அந்த பிளேஸில் வந்துட்டு நம்மளுடைய இன்னொரு ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு இவனை தான் பார்த்துட்டு இருக்கான். என்னுடைய பேர் வந்துட்டு கோ. அவன் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜீராவுக்கு வந்துட்டு அவன் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறான். அதுக்கப்புறம் வெயிட்டர் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஜீரா பக்கத்தில் வைக்கிறான். ஆர்டர் பண்ணவே இல்லையே அப்படின்னு ஜீரா சொல்கிறான். உங்களுக்காக அவங்க ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜீரா கோவமாயிட்டு அவன் பிளேஸுக்கு போகிறான். எனக்கு இப்போ என்ன பிரச்சனை, உங்களுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை அப்படின்னு கோவமாக கேட்டுட்ருக்கான். நீ ஃபஸ்ட்டு உட்காரு அப்படின்னு சொல்கிறான். அவனுமே சரி அப்படின்னு போய் உட்காடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணுறான். அவனுமே எடுத்து அதை குடிக்கிறான். உன் பேர் என்னன்னு கேட்க ஜிரா அப்படின்னு சொல்கிறான். நீ ஃபுல் டைமாக இந்த மாதிரி எஸ்கார்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். நீ இப்போ என்ன இன்டர்வியூ பண்ணுறியா அப்படின்னு ஜிரா கேட்குறான். அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். நீ உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்க அவனுமே நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவன் என்னென்ன பண்ணியிருக்கான்னு எல்லாமே சொல்கிறான். கூட இந்த வேலையை காசுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். வந்துட்டு ஒரு 10 செகண்ட் என் கண்ணை பாரு அப்படின்னு சொல்கிறா. அதாவது 2 பேரும் 10 செகண்ட் ஐ கான்ட்ராக்டில் இருக்கிற மாதிரி. 10 செகண்ட் முடிஞ்சதுமே இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். ஜீரா வந்துட்டு சொல்கிறா, கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உன்னை பார்த்து எனக்கு எந்த ஃபீலிங்குமே வரலை, அதுதான் கரெக்ட், அதுதான் சரியாக இருக்கும். சரி வா, இந்த இடம் சரிப்பட்டு வராது, என்கிட்ட ஒரு ஜாப் ஆஃபர் இருக்குது. அப்படியா, நீ எவ்வளோ பே பண்ணுவ அப்படின்னு கேட்குறான். உடனே அவனுடைய ஃபோனை எடுத்து காட்டுறான், அவன் எவ்வளோ பே பண்ணுவான்னு. நீ தப்பாக இதில் ஒரு எக்ஸ்ட்ரா 0 ஆட் பண்ணிட்ட போல அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் கரெக்டாக தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவனுமே சொல்கிறான். அது ரொம்பவுமே அதிகமான அமௌண்ட்டு, இவனுக்குமே இப்போ காசு தேவைப்படுது இல்லையா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிடுறான். அப்போது அந்த பர்ன் அவுட் பாருக்கு இவன் ஜீரா போனால, அப்போ ஃபீன் வந்துட்டு இவன் பாம் ரீடிங் பண்ணா இல்லையா, அவன் சொன்னதெல்லாமே இப்போ இவனுக்கு ஞாபகம் வருது. கூடிய சீக்கிரமே ஒரு புது ஜாப் கிடைக்க போகுது. அந்த ஜாப் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும், ஆனால் அந்த ஜாபில் கடைசியில் உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அந்த பாம் ரீடிங் பற்றி அவன் சொல்லியிருப்பான். ஸோ நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத. இதெல்லாமே ஜீராக்கு ஞாபகம் வருது. உடனே எந்திரிச்சு பின்னாடி ஓடி போகிறான். போய் காரில் உட்காடுறான். நீ சொன்னல அந்த ஜாப் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறான். நான் எங்கே வரணும், ஹோட்டலுக்கா இல்லை உன் வீட்டுக்கா அப்படின்லாம் கேட்டுட்ருக்கான். அவனை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறான். நீ இப்படி தான் உனக்கு பிடிச்சவங்களை எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு ஜீரா கேட்குறான். எனக்கு இந்த மாதிரி பிடிச்சவங்க அடிக்கடி யாருமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி வந்து காரில் ஏறு அப்படின்னு சொல்கிறான். உடனே இவனுமே காரில் போய் ஏறி உட்காடுறான். கொஞ்ச நேரம்